කතෝලික සභාවේ ස්ථාවරය වෙන්නේ கத்தோலிக்க சபையின் நிலைப்பாடு என்னவென்றால் இந்த பரிந்துரை மட்டுமல்ல, ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு வழங்கியுள்ள சகல பரிந்துரைகளையும் அமுல்படுத்துங்கள் என்பதாகும். ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்து தீர்மானம் ஒன்றை எடுத்தமை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் ஒரு மனித படுகொலையாகும். இந்த தாக்குதலின் பின்னணியில் ஜஹரானுக்கு மேலாக இன்னும் ஒரு குழு இருந்தால் அது தொடர்பில் கண்டறிய வேண்டியது அவசியமாகும். அதனால் உண்மையை கண்டறிவதும் இந்த குற்றச்செயலுடன் தொடர்புடைய சகலரையும் சட்டத்தின் முன் கொண்டு வர வேண்டியதுமே எமது தேவை. எனவே இந்த விசாரணையை சரியான முறையில் முன்னெடுப்பதற்கான தேவை சிஐடிக்கும் அரசாங்கத்துக்கும் உள்ளது. அங்குமிங்குமாக செய்து முடிப்பதை விட மிகவும் ஆழமான முறையில் ஒழுங்குமுறையின்படி வெளிப்படைத்தன்மையுடன் நேர்மையாக இந்த விசாரணைகளை முன்னெடுப்பதே தேவையாகும். அது இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். சில பெறுபவர்களும் கிடைத்து வருகின்றன. விரைவில் இதனை நிறைவு செய்ய முடியும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். அதற்கான அர்ப்பணிப்புடன் சிஐடியும் அரசாங்கமும் ஈடுபடுவார்கள் என எதிர்பார்க்கின்றோம். ඉදිරියේදී අපි විශ්වාස කරනවා මේක ඉක්මනින් ඉවර කර ගන්නට පුළුවන් වෙයි කියලා. ඒ පිළිබඳව කැපවීමක් රජයත් ඒ වගේම CID-කත් මේ කැපුණා වගේම කැප වෙලා මේ කාරණේ ඉටු කරයි කියලා. இதேவேளை ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை தொடர்பில் அரசாங்கத்துக்கு வழங்க வேண்டிய சகல ஒத்துழைப்புகளையும் வழங்க உள்ளதாகவும், குறித்த விசாரணை தற்போது சரியான பாதையில் செல்வதாகவும் நிறுத்தப்படாத நியாயத்தை கோரிய குரல் அமைப்பு தெரிவிக்கிறது. சுரேஷ் சாலே செய்தாரா, நிலந்த ஜெயவர்தன இதற்கு ஒத்துழைப்பு வழங்கினாரா, அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் இதனை செய்தாரா, வேறு யாராவது இதற்கு பின்புலமாக இருந்தார்களா என்ற உண்மையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நிலந்த ஜெயவர்தனவை போலீஸ் சேவையிலிருந்து நீக்கியிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தின் பங்காளர் என்ற அடிப்படையில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவரது பதவி பறிக்கப்பட்டதல்ல எமது மகிழ்ச்சி. நியாயமான நடவடிக்கை ஆரம்பமானமையே எமது மகிழ்ச்சிக்கு காரணம். இந்த தருணத்தில் நாம் நிலந்த ஜெயவர்தனவிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றோம். நீங்கள் மனிதாபிமானத்தை மதிக்கும் ஒருவராக இருந்தால் நீங்கள் எனக்கு தெரிந்தது இதுதான் என்று உங்களுக்கு தெரிந்ததை கூறுங்கள். சில காலப்பகுதியில் இங்கிருந்த சில ஜனாதிபதிகள், பிரதமர்கள் எமக்கு பைபிளை கற்பிக்க முயன்றார்கள். அது பைபிளை அரசியல் மயப்படுத்தி தெரிவித்த கருத்துக்கள்.